இது பெரியார் மண் இல்லடா, பெரியாரே மண்ணு தான். அந்த மண்ணை ஏன் தூக்கி வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு இன்னும் எனக்கு புரியல. நீங்க இங்க ஜாதி இருக்குதுன்னு சொல்லி தாண்டா எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. எங்க ஜாதி பேரை நீங்க கேட்டா வச்சுக்கிறீங்க. புரியல உங்களுக்கு? எங்காவது முஸ்லீம் நாடார் இருக்கானா? அது என்ன கிறிஸ்தவ நாடாரு? எங்காவது முஸ்லீம் கவுண்டர் இருக்கிறாங்களா? இவங்கெல்லாம் தானே பிசி. இந்த பிசி சான்றை எதுக்கு போய் முஸ்லீம் கொடுக்குற? அதைத்தான் நீதிமன்றம் ரத்து பண்ணி. ஒரு கிறிஸ்தவர் முதலமைச்சராக இருக்கிறாரு. ஆனால் அவர் கிரிப்டோ கிறிஸ்தவரா இல்லை. அது எனக்கு மகிழ்ச்சி. வன்னி அரசு நீண்ட காலமா அந்த குண்டு வைக்கிறவனுக்கு போற ஆதரவு தான். அவரே குண்டு வச்ச ஆளு, அவரே கொலைகாரன், அவரே கொலை குற்றத்துல ஆயுள் தண்டனை சிறைவாசி தான். புரியுதுங்களா? கொலைகாரம் மந்திரியா இருக்கிறாங்க. இதை சொன்னா எல்லாரும் விடுதலை சிறுத்தையெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லுவோம். உண்மை அதுதான். இதுக்கு மத்தியில் எங்களுக்கு கவலை என்னன்னா 80% தமிழ இந்துக்கள் இருக்கான் இந்த தமிழ்நாட்டில். இவன் ஒரு தமிழனை ஒரு ஹிந்துவை முதலமைச்சரா தேர்ந்தெடுக்காம, நீங்க பாத்தீங்கன்னா சபாநாயகர் ஒரு கிறிஸ்தவர், அதே மாதிரி எதிர்கட்சி தலைவரும் கிறிஸ்தவர். உதயநிதி ஸ்டாலின் தான் சொல்றேன். தேச உணர்வாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா, இந்து மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்காரு. இன்னைக்கு நடக்கக்கூடிய அரசியல் சம்பவங்கள், பல விஷயங்கள் பற்றி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு போவாங்க. சார் வணக்கம். இந்துடா படக்குழுவினருக்கும் நாரதர் மீடியா மற்றும் டி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழக அரசியல் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக மாறி இருக்கு. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மாறி இருக்கு. இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த அரசியல் களத்தை பார்க்கும்போது உங்களுடைய கருத்து என்ன சார்? தமிழகத்திலே திராவிட மாடல் அந்த ஆட்சி ஒழிக்கப்பட்டிருக்கிறது. அது எல்லோருக்கும் மகிழ்ச்சி. அதே மாதிரி திராவிட கட்சிகள், குடும்ப கட்சிகள் இதெல்லாம் ஒழிக்கப்பட்டிருக்கு. ஆனால் திராவிட மாடலின் ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய சினிமா மாடல் அது இப்போ ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கு. இவர் ஜோசப் விஜய் அவங்கள தோற்கடித்தது எங்களுக்கு மகிழ்ச்சி. ஒரு 3-4 விஷயங்கள் எங்களுக்கு சந்தோஷம். கொளத்தூர் தொகுதியிலேயே மு.க. ஸ்டாலின் தோத்தது. இந்த தேர்தலில் பணம் கொடுக்கக்கூடிய முறை இருக்கு இல்லைங்களா? ஆமாம். இவர் எங்கேயும் போய் பணம் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் அந்த பணம் கொடுக்குற அந்த முறை, பணம் கொடுத்தா மக்கள் ஓட்டு போடுவாங்க, ஓட்டை விலைக்கு வாங்கி ஜெயிச்சிடலான்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு மரண அடி. அதுக்கடுத்து எனக்கு அப்புறம் என் மகன் முதலமைச்சர், மகனுக்கு அப்புறம் பேர முதலமைச்சர்னு இந்த குடும்ப கட்சி, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. இப்படி பல நன்மைகள் நடந்திருக்குது. ஆனால் இது எப்படின்னு எனக்கு தெரியல. நீ இப்போ 40 நாள் தான் ஆயிருக்குது. ஒரே ஒரு விஷயம், நீண்ட காலமாக நாங்கள் திரு ஜோசப் விஜய் அவர்கள் மிஷினரி கிறிஸ்தவ பின்புலம் உள்ளவர் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சபாநாயகர் ஒரு கிறிஸ்தவர், அதே மாதிரி எதிர்கட்சி தலைவரும் கிறிஸ்தவர். உதயநிதி ஸ்டாலின் தான் சொல்கிறேன். அதே மாதிரி பெரிய பெரிய அதிகாரிகள் இந்த பொறுப்புல எல்லாம் கிறிஸ்தவரை நியமிக்கிறாங்க. பெரிய விஷயம் என்னன்னா, சட்டசபை கூட்டத்தொடர் நடக்குது. அதில் ஜனகணமன பாடி முடிச்சோன்னு சபாநாயகர், நான் உண்மையிலேயே சபாநாயகரை பாராட்டுறேன். அவர் மதத்தில் அவர் உணர்வாக இருக்கார். சட்டசபையிலேயே பைபிள் வாசிக்கிறார். இந்த சபாநாயகருக்கும் இப்போ ஜோசப் விஜய் கட்சியில் கூட்டணியாக இருக்காங்களே விடுதலை சிறுத்தை, அந்த வன்னி அரசு, அந்த அமைச்சர் 2 பேர்த்துக்கும் கிறிஸ்தவ நிறுவனங்கள் பாராட்டு விழா நடக்குது. அந்த பாராட்டு விழாவில் பார்த்தீங்கன்னா அவன் இந்துக்களை திட்டிகிட்டே இருக்கான். சனாதன தர்மத்தை திட்டுறான், மதமாற்றத்தை ஆதரிக்கிறான். கிறிஸ்தவ பாதிரியார்கள் இனிமேல் ரொம்ப நல்ல விதமாக மதமாற்றம் பண்ணுங்கன்னு சொல்கிறான். இதெல்லாம் ஒரு அபாயகரமான போக்கு. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக 2 ஆண்டுகளுக்கு முந்தைய அணுகுமுறையை தொடரும் அப்படின்னு என்ன, நாங்கள் இன்னும் தூய சக்தி இல்லை, நாங்களும் தீய சக்தி திமுக தானே அவங்க சொல்லாமல் சொல்கிறாங்க. இந்து பிள்ளைங்க கயிறு கட்டிட்டு வந்தால் அது கூடாது. ஜோசப் விஜய் சாய்பாபா கோயிலுக்கு போனார், திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்தார், மூகாம்பிகை கோயிலுக்கு போனார். அவர் கயிறு கட்டுறாரு மூகாம்பிகை கோயிலில். ஆனால் இங்கே இருக்கிற பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இவங்க இந்த திராவிட மாடலுக்கு பயந்துக்கிட்டு அவங்க எங்கே நம்மளை விமர்சனம் பண்ணுவாங்களோ ஒரு அழுத்தத்துக்கு ஆளாகுது இந்த ஜோசப் விஜயுடைய கட்சி. திமுகவில் யாரெல்லாம் கூட்டணி இருந்தாங்களோ அவங்க தான் இப்போ இவங்க கூட வந்துட்டாங்க. காங்கிரஸ் இவங்களோட வந்துட்டாங்க, சிறுத்தை இவங்களோட வந்துட்டாங்க, கம்யூனிஸ்ட் இவங்களோட வந்துட்டாங்க, முஸ்லீம் லீக் வந்துட்டாங்க, எல்லாத்தையும் மந்திரி ஆக்கியிருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நிர்பந்தத்தை உருவாக்குறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. அந்த நிர்பந்தத்துக்கெல்லாம் ஜோசப் விஜய் ஆளாகக்கூடாது. திருமாவளவன் இங்கே கூட்டணியில் இருக்காரா, அங்கே கூட்டணியில் இருக்கிறாரா, இங்கேயும் திட்டி பேசுகிறாரு, அங்கேயும் திட்டி பேசுகிறாரு, சந்தர்ப்பவாதங்கள் நிறைய பேசுகிறாங்க அவங்க. விஜய் இவங்ககிட்டலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். போக போகத்தான் தெரியும். லஞ்ச ஒழிப்பு தொடர்பாக சில நடவடிக்கைகள் மேற்கொள்கிறார்கள். தனியார் பள்ளி கல்வி நிறுவனங்களுடைய அந்த அமைப்பு அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, இந்த ஆட்சியில் லஞ்சம் இல்லை, நாங்கள் ஒரு ஸ்கூலுக்கு 3 லட்சத்துலேருந்து 5 லட்ச ரூபா 3 ஆண்டுக்கு ஒரு முறை கொடுத்துக்கிட்டு இருந்தோம், அதே 500 கோடி ரூபா ஆயிடுது ஊழல், அது இல்லைங்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறத நம்ம ஆதரிக்க வேண்டியதாக இருக்குது.
அதே மாதிரி தான் ஊழலை ஒழிப்பதற்கான நடவடிக்கை பத்திரப்பதிவுத்துறையில், அதே மாதிரி நம்ம அந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு வாங்குறது, இதெல்லாம் வந்து பேசியிருக்காங்க. நல்லது நடந்தால் நம்ம வரவேற்கிறோம். ஜோசப் விஜயுடைய ஆட்சி இன்னும் போகணும். மத்திய அரசாங்கத்தோட ஒத்துழைப்பதாக சொல்லியிருக்காரு. ஒன்றிய அரசுன்னு கூட சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவங்களுக்கு வந்திருக்குது. இது வந்து நம்ம போக போகத்தான் அது பார்க்க முடியும். இதுக்கு மத்தியில் எங்களுக்கு கவலை என்னென்னா, 80% தமிழன் இந்துக்கள் இருக்கான் இந்த தமிழ்நாட்டில். இவன் ஒரு தமிழனை ஒரு ஹிந்துவை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்காம இந்த திராவிட இயக்கங்கள், இந்த கிறிஸ்துவ மிஷினரி பின்புலம் கொண்ட அரசியல் கட்சிகள், இவங்க எல்லாம் இந்த இந்து உணர்வை தமிழ்நாட்டில் மழுங்கடிச்சு வச்சிருக்காங்க. சுயமரியாதை உணர்வே இல்லை. ஒரு கிறிஸ்தவர் முதலமைச்சராக இருக்கிறாரு, ஆனால் அவர் கிரிப்டோ கிறிஸ்தவராக இல்லை. அது எனக்கு மகிழ்ச்சி. ஜோசப் விஜய் எனும் நான் பகிரங்கமாக தன்னை கிறிஸ்தவன் சொல்லிட்டார். ஜேசிடி பிரபாகரனும் நான் சபாநாயகர் பகிரங்கமாக சொல்லிக்கிறார். ஆனால் இந்த வன்னியரசு மாதிரி ஆளுக இவங்கெல்லாம் கிரிப்டோ கிறிஸ்தவர். இவன் தான் ஆபத்து. நல்ல கிறிஸ்தவர்களுக்கும் நம்மளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த கள்ள கிறிஸ்தவனுக்கும் நம்மளுக்கும் தான் பிரச்சனை. பார்ப்போம், இன்னும் போகட்டும். வருத்தம் இருக்குது, இந்துக்கள் மத்தியில் விழிப்புணர்வு இல்லையேங்கிற வருத்தம் இருக்குது. தொடர்ந்து வேலை செய்யணும். நீங்கள் வன்னியரசு பற்றி கேட்டனால இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் சார். ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர், அந்த அமைச்சரையே சமூக நீதி அமைச்சர்னு சொல்லி இப்போ பேரை மாற்றி வன்னியரசு அவர்கள்ட்ட இப்போ கொடுத்துருக்காங்க, ஒப்படைச்சிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் வச்சு ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட அவங்கள வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் கேட்டிருந்ததுன்னா அப்போ அவர் கையிலேயே கொடுத்து இதை நீங்களே மாற்றுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அவர் போன உடனே என்ன கேட்குறாரு அப்படின்னா, மதம் மாறினாங்கள்ல, பட்டியலினத்தில் இருந்து மதம் மாறவங்களுக்கு, கிறிஸ்தவராவோ முஸ்லீமோ மதம் மாறினவங்களுக்கு பிசி பட்டியலில் தாண்டி எஸ்சி பட்டியலில் அவங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிறத அவங்க ஓங்கி கொஞ்சம் அவங்களுடைய சத்தம் கொஞ்சம் ஓங்கி அவங்களுடைய அஜெண்டா தான். வன்னியரசு, திருமாவளவன், திமுக இவங்களுடைய அஜெண்டா அதுதான். அந்த அஜெண்டா வந்து அவங்க ஆட்சியில் நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆச்சுங்களா? அவங்க இப்போ அதிகாரம் அவங்க கையில் இருக்குது, அதை முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அம்பேத்கர் வந்து இதுக்கெல்லாம் வழியெல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிட்டார். ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்முடைய மதுரை உயர்நீதிமன்றம் மிக தெளிவான தீர்ப்பு கொடுத்துருக்கு. பிற்படுத்தப்பட்டோருக்கான ஜாதி சான்ற மதம் மாறிய முஸ்லீமுக்கு கொடுக்காத அந்த உத்தரவை ரத்து பண்ணிருக்கு. சட்டம் கிளியராக இருக்குது. அம்பேத்கர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனால் இவனுங்கெல்லாம் அம்பேத்கர் கொள்கைக்கு துரோகம் பண்ணுறவனுங்க, அம்பேத்கருக்கு துரோகம் பண்ணுறவனுங்க. 59% இடஒதுக்கீடு தரணும் அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து சட்டத்தில் ஏற்கனவே அம்பேத்கர் சொன்னது தான். இப்போ 69% அப்படிங்கிறது 59% இடஒதுக்கீடுல சொல்ல, அம்பேத்கர் சொன்ன இடஒதுக்கீடு வேற. ஆமாம், இவங்க சொல்லக்கூடிய இடஒதுக்கீடு 59% அதிகபட்சம். இப்போ வந்து 69% தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டையை பயன்படுத்தி ஏற்கனவே அவங்க இருக்க ஆட்சியாளர்கள் அதை பயன்படுத்தி இப்போ கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி ஓட்டையை பயன்படுத்தி இப்போ வந்து எஸ்சி பட்டியலில் இருக்கவங்க தொடர வைக்கலாம். இடஒதுக்கீடுங்கிறத இந்துக்களுக்கு மட்டும்தான். நீ முஸ்லீம்ல ஜாதி இல்லைங்கிற, கிறிஸ்தவத்துல ஜாதி இல்லைங்கிற, நீ எதுக்கட இந்த இதை இடஒதுக்கீட்டுக்கு வர்ற? நீ சிறுபான்மையினர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. நீ மத அடிப்படையில் வேணா போராடி இடஒதுக்கீடு கேடு, கொடுத்தா வாங்கிக்கோ. மத அடிப்படையில் எங்களுக்கு கொடுத்துருக்கிறது இது. அம்பேத்கரும் காந்தியடிகளும் இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனமும் இந்துக்களுக்கு நீங்க இங்க ஜாதி இருக்குதுன்னு சொல்லி தாண்டா எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. எங்க ஜாதி பேரை நீங்க கேட்டா வச்சுக்கிறீங்க. புரியல உங்களுக்கு? எங்காவது முஸ்லீம் நாடார் இருக்கானா? அது என்ன கிறிஸ்தவ நாடாரு? எங்காவது முஸ்லீம் கவுண்டர் இருக்கிறாங்களா? இவங்கெல்லாம் தானே பிசி. இந்த பிசி சான்றை எதுக்கு போய் முஸ்லீம் கொடுக்குற? அதைத்தான் நீதிமன்றம் ரத்து பண்ணியிருக்கு. இந்த உத்தரவு எப்போ போட்டது? திராவிட மாடல் திமுக ஆட்சியில் போட்ட உத்தரவு. 25 அவங்களுக்கு அவன் வந்து பிசி சான்றிதழ் கொடுங்கிறான். அவங்க எப்படி பிசி ஆவாங்கன்னு கேட்குறேன். இதை முஸ்லீம் ஒத்துக்குவானா? சுயமரியாதை உள்ள எந்த முஸ்லீம் ஒத்துக்க மாட்டான். அது அல்லாவுக்கு விரோதம், குரானுக்கு விரோதம். ஆனால் தீகாக்காரனும் கம்யூனிஸ்ட்காரனும் வேணும்னு திட்டமிட்டு முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீட்ட நீதிபதி சுவாமிநாதன் பறிச்சுட்டாருங்கிறான் வாஞ்சினாங்க. கிறிஸ்தவன் இந்த திருட்டு வேலையில பண்ணுவான். அவன் தான் கிரிப்டோ கிறிஸ்தவன், திருட்டு கிறிஸ்தவன், கள்ள கிறிஸ்தவன், நல்ல கிறிஸ்தவன் கிடையாது. அவன் இந்த திருட்டுத்தனம் பண்ணுவான். நான் கிறிஸ்டின்னு சொல்லிக்குவான், நாடார்னு சொல்லிக்கிறான். எப்படிடா நீ அப்படி ஆவ? பூரா தலித் தொகுதியிலையும், தலித் தொகுதி இல்லை, ரிசர்வ் தொகுதி. தலித்துங்கிற வார்த்தை இப்போ இவன் அம்பேத்கர் இருக்கும்போது தலித்துங்கிற வார்த்தை கிடையாது. காந்தி இருக்கும்போது தலித்துங்கிற வார்த்தை கிடையாது. காந்தி இருக்கும்போது ஹரிஜன், அம்பேத்கர் இருக்கும்போது பட்டியல் சாதியினர். அதனால இது வந்து முழுக்க இந்த கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரியான கள்ள வேலைகளை, திருட்டுத்தனத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். சட்டப்படி தப்புது. அதைத்தான் நம்ம எதிர்க்கிறோம். மற்றபடி நமக்கும் கிறிஸ்தவருக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து உறுதிபட தெரிவிக்கிறாரு, ஈவேராவின் கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்றத தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சரவையில் இந்த அறநிலைத்துறை அமைச்சரவை எப்படி செயல்படுகிறது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கடவுள் மறுப்பு கொள்கையை விஜய் ஏற்றுக்க மாட்டேங்கிறத அவரே நிரூபிச்சிட்டாரு. விஜய் என்ன பண்ணுறாரு? அவர் சர்ச்சுக்கும் போனார், கோயிலுக்கும் போகிறாரு. கடவுள் மறுப்பு கொள்கையை வந்து அண்ணாவே கைவிட்டார்.
ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ட்டார் அண்ணா. தேர்தல் அரசியலுக்குன்னு வந்துட்டா கடவுள் மறுப்பு கொள்கை பேச முடியாது. அந்த நிர்பந்தத்தின் காரணமாக விஜய்க்கு ஒரு கற்பனை மனசுக்குள்ள ஈவேரா ஒரு பெரிய தலைவர், அவரை வந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு 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 பொது புத்தியை நம்ம தமிழகத்தில் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த புத்தியின் அடிப்படையில் தான் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஈவேராவுடைய இந்த கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். எந்த கொள்கையை ஏற்றுக்க மாட்டேன்? அப்போ ஈவேராவோட மற்ற கொள்கையை நீ ஏற்றுக்கிறியா? ஈவேரா பெண்களுக்கு கர்ப்பப்பை வேண்டாம், ஆப்ரேஷன் பண்ணிருங்கிறாரு. ஈவேரா என்ன சொல்கிறாரு? தமிழ் மொழி காட்டு முன்னாடி மொழிங்கிறார். ஈவேரா என்ன சொல்கிறாரு? ஜாதி வாரியாக மக்களை பிரிங்கிறார், சாதி வாரி இடஒதுக்கீடு கொடுங்கிறார். ஈவேரா என்ன சொல்கிறாரு? பட்டியல் சமூக மக்கள் ஜாக்கெட் போடக்கூடாது, மேலாடை போடக்கூடாதுங்கிறார் ஈவேரா. இதெல்லாம் நீ ஒத்துக்கிறியா? ஈவேரா பிரிட்டிஷ்காரங்கிட்டயே அடிமையாக இருக்கலாம்னு சொன்னார். ஈவேரா இந்தியா விட்டு பிரிட்டிஷ்காரன் வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னார். ஈவேரா கொள்கை வேற என்ன கொள்கை இருக்குது ஈவேராக்கு? ஜோசப் விஜய் வந்து இந்த கடவுள் நம்பிக்கை உள்ள பெரும்பான்மை மக்களை சமாதானப்படுத்துவதற்காக அப்படி சொல்கிறாங்க. அவங்க எதுக்காக ஈவேராவை வந்து கொள்கை தலைவராக வச்சுக்கணும்? அதுவும் ஈவேரா நடுவில் பக்கத்தில் காமராஜர், இந்த பக்கம் அம்பேத்கர், ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தம் இல்லாத கொள்கை. அதுவெல்லாம் அதையெல்லாம் பார்த்து இப்போ மக்கள் ஓட்டு போடலைங்க. விஜய்க்கு ஓட்டு போட்டவங்கலாம் ஜாதி மதம் பார்த்தா ஓட்டு போட்டான், விஜய்க்கு ஓட்டு போட்டவங்களாம் காசு வாங்கிட்டா ஓட்டு போட்டான். இல்லை இவர் ஈவேரா கொள்கையை அமுல்படுத்துவார், இவர் அண்ணா கொள்கையை அமுல்படுத்துவார், இவர் எம்ஜிஆர் கொள்கையை அமுல்படுத்துவார், இவர் வீரமங்கை வேலுநாச்சியார் கொள்கையை அமுல்படுத்துவார்னா ஓட்டு போட்டான். ஜனங்க சினிமா முகத்தில் ஓட்டு போட்டாங்க, நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க மக்கள். அதனால இதெல்லாம் சும்மா பேச்சு தான். இந்த ரொம்ப தீக்காக்காரங்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா, நான் பிராமணரை எதிர்க்கவில்லை, பிராமண நீயத்தை எதிர்க்கிறேன், அந்த மாதிரி பதில் தான் இது. ஓகே, ஈவேரா கிட்ட அதை தவிர வேற என்ன கொள்கை இருக்கு? அவர் இப்படி ஒரு பிம்பமாக வச்சிருக்கிறான், அதை வந்து உடைக்கணும். அது காலப்போக்கில் அவரே விஜயை உடைச்சிருவார். எப்படி சீமான் நம்ம கட்சிக்கு வந்தார், நம்ம கட்சிக்கு மீன்ஸ் இப்போ வந்திருக்கிறாரு, நம்ம கொள்கை பேசுகிறாரு இல்லையா? நான் கூட நம்ம கட்சிக்கு வந்துட்டாருன்னு நம்ம எப்பவுமே நான் அப்போ இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன், நம்ம கொள்கைக்கு வந்திருக்கிறாரு. ஈவேராங்கிறது ஒரு பிம்பம், பெரியாரே மண்ணு தான்ட்டார். இது பெரியார் மண் இல்லடா, பெரியாரே மண்ணு தான். அந்த மண்ணை ஏன் தூக்கி வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு இன்னும் எனக்கு புரியல. அது சரியாயிடும். இந்த அளவுக்கு வந்ததை நான் வரவேற்கிறேன். அப்புறம் நீங்கள் அறநிலையத்துறை அமைச்சருடைய செயல்பாடு கேட்டீங்க. அவருடைய செயல்பாடுகள் நாங்கள் வந்து வரவேற்கத்தக்க வகையில் தான் இருக்குது. புதியவர் பொறுப்புக்கு வந்திருக்கிறார், எல்லா இடங்களையும் ஆய்வுப் பணிகளில் மேற்கொண்டு வருகிறார். அறநிலையத்துறையை ரெண்டாக பிரித்து இந்த பக்கத்துக்கு ஒரு ஆணையரை நியமிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் லஞ்சம் ஊழல் இல்லாமல் ஒரு நிர்வாகம் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுறார். அதே போல் திமுக ஆட்சியில் அறநிலையத்துறை தங்கம் உருக்கப்பட்ட விவகாரம், அறநிலையத்துறை வரக்கூடிய பணத்தை எடுத்து கார் பார்க்கிங் கட்டுறது, மண்டபங்கள் கட்டுறது, அந்த ஒப்பந்தத்தை எல்லாம் ரத்து பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் வரவேற்கத்தக்க நடவடிக்கை தான். நீண்ட நாள் சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கைதிகளை வந்து விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நடவடிக்கை எடுக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அந்த நடவடிக்கையை வந்து வன்னி அரசு எடுத்து அவர் வந்து பாதிக்கப்பட்டவங்க, ஆமாம், நேரடியாக பாதிக்கப்பட்டவங்க. வன்னி அரசு நீண்ட காலமாக அந்த குண்டு வைக்கிறவங்களுக்கு ஒரு ஆதரவு தான். அவரே குண்டு வச்ச ஆளு, அவரே கொலைகாரன், அவரே கொலை குற்றத்தில் ஆயுள் தண்டனை சிறைவாசி தான். புரியுதுங்களா? கொலைகாரன் மந்திரியாக இருக்கிறாங்க. இதை சொன்னால் வந்து எல்லாரும் விடுதலை சிறுத்தையெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லுவோம். உண்மை அதுதான். என்னவோ காலம் செய்த கோலம். புரியுதுங்களா? அவர் வந்து இன்றைக்கி மந்திரியாக இருக்கிறாரு. இந்த வன்னி அரசு சிறையில் இருக்கக்கூடிய குண்டு வெடிப்பு பயங்கரவாதிகளை, மக்களை கொன்றவர்களை, மருத்துவமனையில் குண்டு வைத்தவர்களை, பொதுமக்களை கொன்றவர்களை விடுதலை செய்யணும்னு சொல்கிறாரு. அதையும் இந்த சட்ட அமைச்சர் அந்த கோரிக்கையை வாங்கியிருக்கிறாரு. இவங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களாங்கிறது போக போகத்தான் தெரியும். இப்போ பாஜக வந்து தொடர்ந்து இப்போ ஒரு சரிவை, சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் ஒரு சரிவை சந்திச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பல மக்கள் இதை பற்றி பேசுகிறாங்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் கழகங்களுக்கு மாற்றா ரொம்ப நல்ல விதமாக வளர்ந்து வந்தது. நாம் எல்லாருமே பிஜேபி ஆதரவாளர்கள். நரேந்திர மோடியினுடைய ஆட்சி தமிழகத்திலும் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். இந்த தேர்தலில் டிஎம்கே, ஏடிஎம்கே ஆடி காத்துல அம்மியே பறக்குது. அதில் பிஜேபியும் ஒரு சரிவை சந்தித்திருக்கிறது. இதெல்லாம் வந்து தேர்தல் அரசியல் வரலாற்றில் இதை சரிவுன்னு நம்ம பார்க்க முடியாது. இது பிற்காலத்தில் இந்த நிலைமையெல்லாம் மாறும். நீங்கள் ஒரு தோழமை கட்சியாக கிட்டத்தட்ட பாஜகவுக்கு நீங்கள் ஒரு ஆதரவாளர் அப்படிங்கிறது, பாஜக ஒரு அறிவுரை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க? பாரதிய ஜனதா கட்சி இன்னும் தீவிரமாக ஹிந்துத்துவ கொள்கைகளை தமிழக மக்கள் மத்தியிலே எடுத்து செல்ல வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய திட்டங்களை தமிழக மக்களுக்கு சொல்ல வேண்டும். இன்னும் சிறப்பாக செயல்படணும். நம்மளும் சேர்ந்து செயல்படுவோம் பிஜேபியோட. அது ஒன்றும் தமிழ்நாட்டில் வந்து ஒரே மாற்று, கழகங்களுக்கு மாற்று
இந்த தாவேக்காவையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஒரே மாற்று கழகங்கள் இல்லா தமிழகம் வரணும். புதுசாக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகமும் அது கிறிஸ்தவ வெற்றி கழகமாக எனக்கு தெரியாது. அவங்க வந்திருக்கிறாங்க. அதனால் பிஜேபி இன்னும் தமிழ்நாட்டில் வந்து நல்ல ஆதரவு, பிஜேபியினுடைய ஆதரவு தளம் நல்லா விரிவடைஞ்சிட்டு இருந்தது. அதை இன்னும் மேம்படுத்தணும். அதுக்கு பிஜேபியினுடைய அகில இந்திய தலைவர்கள் எல்லாம் இங்கே இன்னும் நேரம் கொடுக்கணும். தமிழகத்தினுடைய ஏற்கனவே நரேந்திர மோடி ரொம்ப சிறப்பாக கவனம் கொடுக்குறாரு. தமிழ் மொழி வளர்ச்சி, அதே மாதிரி தமிழக முன்னேற்றம், இதில் எல்லாம் வந்து மோடி ரொம்ப அக்கறையாக இருக்கிறாரு. இன்னும் நிறைய சிறப்பாக செயல்படணும். இப்போ அறநிலையத்துறை கோயில் சம்மந்தமாக நீங்கள் ரொம்பவே உற்று கவனிச்சுட்டு வரது எல்லாருக்குமே தெரியும் சார். இந்த அறநிலையத்துறை அமைச்சருக்கும் இந்த அறநிலையத்துறைக்கும் நீங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க? அறநிலையத்துறை அமைச்சருக்கெல்லாம் நாங்கள் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இப்போ அறங்காவலர்களை நியமிக்கிறோன்னு நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. வரவேற்கிற அறங்காவலர்கள் நியமிக்கணும். இந்த கட்சிக்காரங்களை அறங்காவலர்களாக போடாதீங்க. அரசியல் ரெண்டுமே ஆலயத்தை விட்டு வெளியேறினா சிறப்பாக இருக்கும். அரசும் அரசியலும் கோயிலுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு வக்பு வாரியம் இருக்குது, இவங்களுக்கு திருச்சபைகள், கிறிஸ்தவ சபைகள் இருக்குது. அதே மாதிரி இந்துக்களுக்கு ஒரு சுயேட்சையான ஒரு வாரியம் அல்லது சுயேட்சையான ஒரு அமைப்பு, ஆணையம் அமைக்கப்பட வேண்டும். அதன் மூலமாக கோவில்கள் நிர்வகிக்கப்பட வேண்டும். ஆலயத்தை விட்டு அரசியல் வெளியேற வேண்டும். திராவிட மாடல் 2.0 மாதிரி இது செயல்பட்டு இருக்கிறதா ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தீங்க. ஆனால் நம்ம ஒரு சைடு பார்க்கும்போது நீங்கள் சொன்னது தான், ஸ்டாலின் அவர்களே தோற்கடித்து இருக்கிறார், எதிர்க்கட்சி தலைவர் வர முடியல, திமுக கூட்டணிகளை உடைத்து இருக்கிறார். ஆமா, அப்போ நீங்க மோடி அவர்கள் சொன்னதை விஜய் அவர்கள் செய்து முடித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இல்லை, நரேந்திர மோடி அவர்கள் சொன்ன கண்ணோட்டம் வேற. அது வந்து நம்ம ஆட்சிக்கு வரணும். நரேந்திர மோடியுடைய நல்லாட்சி இங்கே தமிழகத்தில் வரணும். அதுதான், அதை நோக்கி தான் நம்ம போகணுமே ஒழிய விஜய்னால திமுக தோற்கடிக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். இவங்களும் அதே கல்ச்சர், கழகங்கள் தான் அதே கல்ச்சர் தான். அப்படிங்கிற போது நாம் வந்து இதுக்கு என்ன, நம்ம சொந்த காலில் நிற்கணும். அதுக்கு நாம் வந்து ஒர்க் பண்ணணும். விஜய் வந்து திமுகவை தோற்கடிச்சிட்டாரு, திமுகவை தோற்கடிக்கிறதா எங்கள் வாழ்க்கை லட்சியமா? அது கிடையாது. எங்கள் லட்சியம் தமிழகத்தில் மோடி ஆட்சி வரணும், அதுதான் எங்கள் லட்சியம். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள். நன்றி, வணக்கம்.